அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாராகி அம்மாவுடைய ஆஷாட நவராத்திரி நிறைவு நாள் வழிபாட விலாகாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் வாராகி நவராத்திரி கடைசி நாள் பூஜை செஞ்சுட்டு நம்ம வாராகி கோவிலுக்கு போயிருந்தோங்க. அந்த விலாகையும் இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷாட நவராத்திரி நேத்திக்கு அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை நிறைவு நாள் இருந்ததுனால நம்ம வாராகி தாயார் மகாலட்சுமி கடாட்சம் பொங்க அனைத்து செல்வங்களும் நிறைத்திருக்க நிறைவடைஞ்சாங்க. நம்ம வீட்டில் நேத்திக்கு எப்படி வழிபாடு செஞ்சோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேத்திக்கு 9வது நாள் அப்படின்றதுனால நவதானிய அபிஷேகம் தான் செஞ்சுருந்தேன். அம்மாவுக்கு ஒரு திருவிழா அப்படின்னாலுமே மாலை இல்லாமல் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது. அதே மாதிரி தான் நம்ம வீட்டு குட்டி திருவிழாவுக்கு அம்மாவுக்கு சம்பங்கி மாலையை வாங்கியிருந்தேன். அந்த சம்பங்கி மாலையுடைய வாசனையே வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி அவ்வளோ ஒரு சரியான நறுமணம். அம்மாவுக்கு சம்பங்கி மாலையை சாத்திட்டு அம்மாவுடைய உலக்கையை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம வீட்டில் நேத்திக்கு கன்னியா வழிபாடு செஞ்சுருந்தோம். அதாவது ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு வாராகி நவராத்திரியில் பாலாம்பிகைக்கு கன்னியா பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால் கன்னியா பூஜையும் செஞ்சுருந்தேன். கன்னியா பூஜை எப்படி செஞ்சுருந்தேன்னு பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு நம்ம நலங்கு குழந்தைங்களுக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி பாலாம்பிகைக்கு நலங்கு வச்சுட்டு அவங்களுக்கு சிட்டி காஜல் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன சின்ன வளையல், அந்த வளையலில் மாலை போட்டுட்டு அம்மாவுக்கு சீப்பு வளையல் பொட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட் என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு தட்டில் சீர்வரிசை மாதிரி குட்டியாக வச்சுட்டு அதற்கடுத்தது நம்ம வாராகி தாயாருக்கு படையல் போட்டிருந்தேங்க. எலும்பிச்சை சாதம் செஞ்சுட்டு வடை பாயசத்தோட அம்மாவுக்கு 9வது நாள் அப்படின்றதுக்காக 9 அகல் தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றி நேத்திக்கு தூப தீப ஆராதனையோட நல்லபடியாக அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாமே நினைக்கிறது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு அனைவருக்காகவுமே நானுமே வேண்டிட்டு நவராத்திரி பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருந்தோம். செஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் 7:30க்கு மேலே சென்னை போரூரில் இருக்க விளக்கு கடை அங்கே தாங்க போயிருந்தோம். விளக்கு கடை ரொம்ப ட்ரெண்டிங், யூடியூப்பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி. அவங்க கடையில் வாராகி அம்மனை தான் மெயினாக வச்சு தினமுமே வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அவங்க இந்த வருடம் கடையிலிருந்து கீழ்தளத்தில் இறக்கி அம்மாவுக்கு ஒரு திருவிழா மாதிரி செஞ்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்காகவே நேத்திக்கு நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். போன வருடம் சிம்பிளாக செஞ்சாங்க. இந்த வருடம் பிரம்மாண்டமான திருவிழா, சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க. வாராகி அம்மாவுக்கு இவ்வளோ ஒரு பெரிய திருவிழாவா அப்படின்ற அளவுக்கு பார்த்து ரசிச்சுட்டு வந்தோம். நீங்களும் எங்கள் கூட இந்த அம்மாவுடைய வாராகி தாயுடைய பயணத்தை நீங்களும் பார்த்து ரசித்து உங்களுடைய வேண்டுதலையும் அம்மா கிட்ட வச்சு வேண்டுதல் பண்ணிக்கோங்க. அம்மா எவ்வளோ அழகான ஒரு நடனத்தோட ஆடி வரான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள கண்டினியூ பண்ணிக்கலாம்.
இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம வீரப்படை தலைவி வாராகி ராணியோட ஊர்வலத்தை நீங்களும் கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே முளைப்பாறையோட கும்மியடி செம்மையாக நடந்துச்சு. அந்த கும்மியடியில் என்னையும் கலந்துக்க சொல்லி கூப்பிட்டாங்க. நானுமே வந்து அம்மாவுக்கு என்னுடைய கரங்களால் கும்மியடி நிகழ்ச்சியில் கலந்துட்டு வந்தாச்சு. விளக்கு கடையிலையும் பாலா திரிபுர சுந்தரி அம்பாளுக்கு வந்து வழிபாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதையுமே பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு நாங்கள் வந்து வீடியோ திரும்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணலாம். எல்லாம் என்னுடைய இதில் அனைத்தும் அவளுடையதே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.